Vanakkam, Dr.Senthil here. Welcome back to Medical Assistance 24/7 and it's a very new video. It's a very informative and educative video. இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் கவர் பண்ணுற டாபிக் வந்து நிறைய பேர் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக டாக்டர் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி போடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கோவிடில் ஃபர்ஸ்ட் வேவ்ல செகண்ட் வேவ்ல நம்ம நிறைய பேர் வந்து இழந்தோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியலாக வந்து நம்ம என்னதான் ஹெல்த் ரிலேட்டடாக ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டா கூட இந்த ஃபினான்ஷியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணது வந்து இன்னும் நிறைய ஃபேமிலி எழுந்துக்காமல் இருக்காங்க. எக்ஸ்பெஷலாக ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யங் ஏஜில் இருக்கவங்க, இந்த ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போகிறவங்க 25-30 வயசில் இருக்கவங்க ஜென்ரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா என்ன தரோ ரிசர்ச் ஐ ஸ்போக் டு சம் எக்ஸ்பர்ட்ஸ் இன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஹெல்த் இன்சூரன்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், எவ்வளோ சம் அஷ்யூர்ட் இருக்கணும், என்னென்ன ரீசன்ஸ்னால நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், கோவிட் கவரேஜ் இருக்கா இல்லையா, நம்மள்கிட்ட இருக்க இன்சூரன்ஸ் வந்து போதுமானதா, நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக கவர் பண்ணுமா, இல்லை ஏஜ்டு பேரண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அதை கவர் பண்ணுமா அப்படின்றத நான் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் அதர்ஸ். ஆக்சுவலாக லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கோவிடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் சுற்றி இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் நடந்திருந்தாலும் ஒரு இன்சிடென்ட் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 ஆக்சுவலாக, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அந்த சோல் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் அஃபெக்ட் ஆகிட்டாரு. எஸ்பெஷலி இந்த டெல்டா வேவ் அஃபெக்ட் ஆகிட்டு 1 or 2 days வார்டில் இருந்தார். அதுக்கப்புறம் he was not able to breathe ஆக்சுவலாக. ஸோ he was moved inside ICU. ஐசியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் இருந்தார். ஆக்சுவலாக 8 நாள் இருக்கும்போது பில் வேல்யூ உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ வந்திருக்குன்றது கெஸ் பண்ண முடியும். இட் வாஸ் க்ளோஸ் டு 5 to 6 lakhs ஆக்சுவலாக. ஸோ ஒய்ஃப்க்கு வந்து சுத்தமாக வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியே இல்லை. ஆக்சுவலாக ஷீ வாஸ் அ கிராஜுவேட், இன்ஜினியரிங் முடித்தவங்க. பட் எங்கே ஃபண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது, எப்படி பில்லை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இல்லை இஎம்ஐ கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இல்லை காரோட இஎம்ஐ கார்ல ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம பார்க்குறதான்னு சொல்லி ஷி வாஸ் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்ட். ஆக்சுவலாக ஷி வாஸ் டைரக்ஷன்லெஸ், நோ ஒன் டு கைட். ஆக்சுவலாக ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியல. வாஸ் கண்டினியூஸ்லி காஃபிங் அண்டர் ஆக்சிஜன் இருந்ததுனால இட் வாஸ் அ வெரி பேத்தடிக் சுச்சுவேஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவிடில் நான் பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக எப்போ எங்கெல்லாம் இந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, வந்து அவங்க ஃபேமிலி வந்து என்டையர் ஃபேமிலி வாஸ் டேக்கன் கேர் பை ஃபீமேல்ஸ் ஆக்சுவலாக, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் இதுக்கு மேலே யாருக்குமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ நான் பண்ணுறேன். வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a protection which is offered to you to get your medical expenses which you have spent already for your medical treatment or to get directly paid by the insurance company. அதாவது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம், நம்ம வந்து ஃபுல்லாக பே பண்ணிடுறோம் கேஷாக. அந்த பில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நம்பர் 1 பாசிபிலிட்டி. நம்பர் 2 பாசிபிலிட்டி வந்து கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ்லெஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம அட்மிட் ஆகும் போதே வந்து இன்சூரன்ஸ் கார்டை கொடுக்கும் போது நோ நீட் டு பே எனிதிங். த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் டைரக்ட்லி பே த அமௌண்ட் டு த ஹாஸ்பிட்டல். இதுதான் 2 பாசிபிலிட்டி. திஸ் இஸ் த பேசிக் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஒய் ஹெல்த் இன்சூரன்ஸ்? டாக்டர் ஏன் டாக்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. முதல் முக்கியமான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம், we are our own important asset. இப்போ நம்மளோட அசெட் யாருன்னா நம்ம பாடி தான். நம்ம உயிரோடு இருக்கிறது தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் அசெட். ஆக்சுவலாக நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க. அதுதான் நம்பர் 1 முக்கியமான ரீசன். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். நம்மளோட சேவிங்ஸ் வந்து சேவ் ஆகும். ஆக்சுவலாக என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லட்ச ரூபாய் நீங்கள் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 6 லட்ச ரூபாய் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகிடுது. நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய் சேர்க்கணும். ஒரு 50,000 ரூபாய் சேலரியில் இருக்கீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுதுங்க. பட் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது ஒரு மேஜர் டிசீசஸ்க்கு, இல்லை கோவிட்க்கு, இல்லை வந்து ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட், அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம போய் அட்மிட் ஆகும்போது ஒரு 4-5 days இல்லை ஒரு 3-4 days நம்ம ஐசியூவில் இருந்தாவே பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs செலவாயிடுது. ஸோ பேசிக்காக நம்மளோட சேவிங்ஸை சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுங்க. தட் இஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டு டீல் வித் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன். இப்போ எக்கனாமிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எக்கனாமிக் இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லைங்களா, ஒரு வருஷமும் நம்மளோட விலைவாசி அதிகமாகிட்டே வர மாதிரி மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பைபாஸ் சர்ஜரியோட ரேட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக இருக்குது, இல்லை வந்து ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெடிசன்ஸோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, அப்போ போதுன்னு எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த 5 லட்ச ரூபாய் கவரேஜ் இப்போ போதுமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக போதாதுங்க. ஸோ அதனால் டு பீட் த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட்
நீங்கள் என்ன தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் முதல்ல எடுத்திருந்தா கூட இஸ் தட் சஃபிஷியன்ட் டு சேவ் மீ நவ் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ளேஷனுக்கு அந்த போதுமானதா, 5 லட்ச ரூபாய் போதுமானதா இல்லை 20 லட்ச ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கணுங்க. தட் இஸ் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி இந்த வெயிட் கெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யங் ஏஜ்லேயே 30-35 வயசுலேயே பார்த்தீங்கன்னா 100 கிலோ 110 கிலோ இருக்காங்க. டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டோம் 35 வயசுலேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால இது ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாக இருக்குங்க. இது வந்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ரீசன். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா the sooner the better. அதாவது யங் ஏஜில் ஒரு 25-30 வயசில் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் போது நம்மளோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதே நம்ம 40 வயசில் 42 வயசில் நம்மளுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்கும் போது அந்த ப்ரீமியம் லெவல் வந்து அதிகமாகும். உங்களுக்கு தெரியும் ஏஜ் ஆக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல், நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்லீப் பேட்டர்ன் இதனால் வந்து நம்மளுக்கு வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னும் போது ஜெனட்டிக்காகவும் ஹெரிடிட்டரியாகவும் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க முதல்ல வேலைக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தாங்க. Next we are entering into the most important subject of the video. என்னன்னு பார்த்தீங்கன்னா top 10 things to check when you take an health insurance. 10 விஷயங்கள் நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணி ஆகணும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். ஐ வில் பி போஸ்டிங் லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். ஆக்சுவலாக டெஃபினட்டாக அந்த ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ டிட் லாட் ஆஃப் ரிசர்ச் ஆக்சுவலாக பிஃபோர் டேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட் டு ஆல் திஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸுங்க. ஸோ அந்த 10 விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ கிளாரிட்டி வாட் இஸ் மெடிக்ளைம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா நிறைய பேர் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. மெடிக்ளைமும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒன்னா டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலி நோ. ஆக்சுவலாக மெடிக்ளைம் அப்படின்றது என்னன்னா ஒரிஜினலாக அது கொடுத்தது வந்து உங்களோட மெடிக்ளைம் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ணுறது மட்டும்தான் மெடிக்ளைம். ஆக்சுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் பீரியடுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் ப்ளஸ் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் சின்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக தியரிட்டிக்கலாக. பட் மெடிக்ளைம் இப்போ லேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா தே ஆர் ஆல்சோ கவரிங் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா மெடிக்ளைமும் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த சேம் தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. So next we are getting into the important topic, top 10 things to check when you take the health insurance அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first வந்து பார்த்தீங்கன்னா cashless treatment. இப்போ நம்ம ஃபேமிலியில் நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை எனக்கோ இல்லை என் ஒய்ஃப்கோ இல்லை என் பசங்களுக்கோ அட்மிட் ஆகும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேவ் த எக்ஸஸ் சேவிங்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரிலாம் வந்ததுக்கப்புறம் இந்த இஎம்ஐ, ஹவுசிங் லோன் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, மற்ற செலவுகள் எல்லாமே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ லெஃப்ட் வித் ஃபியூ தௌசண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கெட்டிங் அரௌண்ட் 60 to 70,000 வச்சுக்கிங்களேன். ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி பார்க்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 15,000 10,000 தான் இருக்கும். இதுதான் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கிறது. ஸோ யார்கிட்ட அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பெருசாக காசு இல்லை, ஃபிக்ஸட் டெபாசிட் எதுவும் கிடையாது, இப்போ இமீடியட்டாக ஒரு லிக்விடிட்டி பண்ணணும், கேஷ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க முடியாதுன்றவங்க டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அது 35 to 40 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறது நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா வி கேனாட் ஆன்டிசிபேட். இப்போ கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக் வரும்போது வி கேனாட் ஆன்டிசிபேட் ஹூ வில் கெட் அஃபெக்டட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசனுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு செக் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும் போது ஒரு பேம்ப்ளெட் கொடுப்பாங்க, அது என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கவர் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தாம்பரமில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இங்கே எக்மோரில், சேத்பட்டில், கீழ்பாக்கில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அதில் நெட்வொர்க் பேனல் இருந்ததுன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ ஆக்சுவலாக. ஸோ யூ ஹவ் டு செக் உங்களோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி யூ கேனாட் ட்ராவல் 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ். அதுவும் சென்னை டிராஃபிக்கில் இப்போ மெட்ரோ போட்டுட்ருக்காங்க, ஸ்டார்ம் ரெயின் ரோட்ஸ்லாம் ரொம்ப இதாகும்போது ஒரு எமர்ஜென்சியில் ஒரு சிக் பேஷண்ட்டை கூட்டிட்டு அவ்வளோ ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் டு செக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங் டு செக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்க்கணுங்க. தேர்ட் முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா whether it gives coverage for pre and post hospitalization expenses. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது ஒரு பகுதி இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுக்கலாம், சில ஸ்கேன் பண்ணலாம், சில பிளட் டெஸ்ட் கொடுக்கலாம், சில ஒர்க் அப் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியும்னுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 1000s போகும், 5,000 6,000 செலவாகும். ஸோ அது கவர் ஆகுதான்னு பார்க்கணும்.
சில பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னும் போது ரீஹாபிலிட்டேஷன் இருக்கும், ஃபிசியோதெரபி இருக்கும். இது வந்து போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது கவர் ஆகுதா அப்படின்றத வந்து நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிலையோ இல்லை இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஃபோர்த் முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஃபோர்த் முக்கியமான விஷயம் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த கூகுளில் போய் செக் பண்ணிங்கனாவே அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு காமிப்பாங்க. 95%, 96%, 97% இருக்கும். ஸோ ஹையர் த பெட்டர். இப்போ 97% இருக்குது அப்படின்னா வாட் தே மீன் இஸ் 100 கிளைமில் 97% ஆஃப் த கிளைம்ஸ் வந்து தே ஆனர் த கிளைம்ஸ், ஆக்சுவலாக தே செட்டில் த கிளைம். ஸோ ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு செக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்ஸ். சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து தே கிவ் தி ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்ஸ். இது என்னன்றதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. இப்போ நீங்கள் வந்து 5 lakhs பாலிசி எடுத்திருக்கீங்க, அந்த 5 lakhsல வந்து 4 members கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 childrens. இது கவர் ஆகிற பட்சத்தில் இந்த ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அட்மிட் ஆகிறாரு, ஒரு 5 lakhs எக்ஸாஸ்ட் ஆகிடுது அப்படின்னும் போது, செகண்ட் இன்கேஸ் அவங்க ஒய்ஃபும் அஃபெக்ட் ஆகிட்டு அந்த வருஷத்துலேயே போய் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப்க்கும் 5 lakhs கிடைக்கும், அந்த 2 பசங்களுக்கும் 5 lakhs கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஹஸ்பண்ட் திருப்பி செகண்ட் டைம் போய் அட்மிட் ஆகும்போது 5 lakhs கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ இந்த பாலிசி ஆஃப் 5 lakhs ஆல் த 4 people will be covered ஆக்சுவலாக. ஸோ இதுதான் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செவன்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபே கிளாஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அது வந்து இட்ஸ் ட்ரிக்கி திங் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் படித்து பார்க்கும்போது சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா we pay only 70% of hospitalization expenses, remaining 30% has to be paid by you அப்படின்வாங்க. இதை நம்ம பார்க்காம விட்டுருவோம். ஹாஸ்பிட்டலில் ஃபைனலாக டிஸ்சார்ஜ் ஆகும்போது 3 லட்ச ரூபாய் பில்லில் வந்து இல்லை 10 லட்ச ரூபாய் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய் தான் அப்ரூவ் ஆயிருக்கும், இந்த 3 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிளாஸஸ் எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த கோபே கிளாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 70% தான் கவர் பண்ணுவாங்க. இந்த 70% கவர் பண்ணுறதுனால அவங்க ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும், நம்மள வந்து இந்த பாலிசி எடுக்க வைக்கணுன்றதுக்காக ப்ரீமியம் கம்மியாகிறதுனால வில் கெட் அட்ராக்டட் அண்ட் வி டேக் தட் பாலிசி வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் த கிளாஸஸ். ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ இந்த 100% கவரேஜ் இருக்கிற பாலிசியாக எடுக்கிறது பெட்டர், கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட். ஸோ சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த அன்னிலேருந்தே கவர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1ஆம் தேதி எடுக்கிறீங்க, எடுத்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி உங்களுக்கு கோவிட் வந்துடுது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அந்த இன்சூரன்ஸ் கார்டை கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் they will not accept that ஆக்சுவலாக. ஏன்னா அதில் there will be a waiting period of 30 days இல்லை waiting period of 60 daysன்றது இருக்கும். அது நம்ம செக் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ யூ ஷுட் என்ஷூர் லைக் நீங்கள் எடுத்ததுலேருந்து இமீடியட்டாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும், இல்லைனா அந்த 30 daysக்கு மேலே கவர் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ கிளைம் போனஸ் அப்படின்றது ஒன்று இருக்குங்க ஆக்சுவலாக. நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து they give that no claim bonus. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரீமியம் கட்டிகிட்டே வரீங்க, ஃபஸ்ட் இயர் கட்டுறீங்க, ஃபஸ்ட் இயர் வந்து உங்கள் வீட்டில் யாருமே ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகலை, அந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ணும்போது அது வேஸ்ட் கிடையாது, அது நல்லது தான், உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குன்றத வந்து உடனே நீங்கள் என்ன செகண்ட் இயர் ரினியூ பண்ணும்போது யூ கேன் அப்ரோச் த இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் யூ கேன் ஆஸ்க் தெம் லாஸ்ட் இயர் there was no hospitalization in my family, so will you gave any benefits actually. So there was no claim ன்றதால இந்த no claim bonus அப்படின்றது நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்கலாம். few insurance companies yes they give that benefit actually. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து 25,000 ரூபாய் கட்டிருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக கிளைமே பண்ணலைன்னும் போது செகண்ட் இயர் 25,000 பதிலாக 21,000 ரூபாய் கூட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது செக் பண்ணணும். ஸோ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு செக் இன்சூரன்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் கேப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருப்பீங்க, ஆனால் இந்த மேட்டர்னிட்டி கவர் அப் டு 50,000, கேட்ராக்ட் அப் டு 20,000 அப்படின்ற கேப் ஏதாவது இருக்கான்றது நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நம்ம நினச்சிப்போம் 20 லட்ச ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒய்ஃப் அட்மிட் பண்ணி டெலிவரி ஆகுது, ஏதோ காம்ப்ளிகேட் ஆகுது, ஒரு 10-15 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு 5 லட்ச ரூபாய் பில் வருதுன்னும் போது அந்த இன்சூரன்ஸ் கார்டை கொடுக்கும்போது அது சொல்லுவாங்க உங்களோட மேட்டர்னிட்டி பெனிஃபிட் கேப் வந்து 50,000 தான் சார், நீங்கள் 4.5 lakhs கேஷாக தான் பே பண்ணணும், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் 50,000 தான் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிளாஸில் வந்து அது இருக்கும், இந்த 5 டிசீசஸ்க்கு வந்து இவ்வளோ தான் கேப் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs தான் உங்களுக்கு இன்சூரன்ஸில் கேப் இருக்குது அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த 10 விஷயங்கள் நம்ம செக் பண்ணிட்டு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த 10 விஷயங்களை இப்போ கூட திருப்பி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இல்லை யூ கேன் டேக் அ பூஸ்டர் இன்சூரன்ஸ் ஆக்சுவலாக இன்னொரு இன்சூரன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்ற பட்சத்தில் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட் யூ. ஸோ யூ கேன் கோ ஃபார் எ பூஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வித் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் செக்ட் அண்ட் வேலிடேட்டட். ஸோ எதனால் எந்தெந்த காரணங்களால் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, நீங்கள் இந்த 2 விஷயத்துக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து
இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட், இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். அது நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள். டாக்டர் நான் வருஷம் 25,000 கட்டிகிட்டே வரேன் டாக்டர், நான் எதுவுமே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலை டாக்டர் அப்படின்னும் போது அது வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு கணக்கு கிடையாதுங்க. நம்மளுக்கு எப்போது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் நான் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 5 வருஷமாக கட்டிட்டு இருக்கேன், 20 வருஷமாக கட்டிட்டு இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல அப்படின்னும் போது யூ ஆர் பிளஸ்டு. ஸோ காட் ஹஸ் பிளஸ்ட் யூ வித் குட் ஹெல்த். ஸோ யூ ஷுட் தேங்க் காட். இன்ஸ்டெட் தட் லைக் வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ கோவிட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வராமல் கடவுள் காப்பாற்றிருக்கான்றதை நினச்சிக்கணும். ரெண்டாவது வந்து யூ ஹவ் டு டிஸ்க்ளோஸ் ஆல் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் எயில்மெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா டாக்டர் கிட்ட அந்த பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் மைல்டு டயபெட்டிஸ் இருக்கும், மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்லையா டாக்டர் டயபெட்டிஸ்லாம் கிடையாது. ஹைப்பர் டென்ஷன் இருக்கா? இல்லையா டாக்டர். கோவிட் வந்து போச்சா? இல்லையா டாக்டர். வரலையா டாக்டர். கோவிட் வரலையா டாக்டர் எனக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அட்மிட் ஆகிட்டு கிளைம் அப்ளை பண்ணும்போது இஃப் தே ஃபைண்ட் அவுட் யூ ஹேவ் எ ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ்ன்னும் போது உங்களோட இன்சூரன்ஸை வந்து டினை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது டைம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களை பிளாக் லிஸ்ட் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கம்பெனியில் போய் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுக்க முடியாது. ஆக்சுவலாக எடுக்கும்போது உங்களோட டேட்டாவில் அது காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து அதை பிளாக் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ நீங்கள் 20,000 கட்ட வேண்டிய ப்ரீமியம் வந்து 1,00,000 கூட கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 காரணங்களுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக பார்க்கக்கூடாது, ஒன்று இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் எல்லாம் மறைக்கக்கூடாது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போது. ஏன்னா சில பேர் லேட்டாக எடுக்கிறாங்க, 42 வயசில் எடுக்கும்போது எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு மைண்டாக தானே இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ இந்த 2 காரணங்களால் நீங்கள் அதை மறைச்சி எடுக்கும்போது யூ வில் கெட் இன்டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். The last important point which I wanted to say வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் அங்கே இருக்குங்க. 80Dல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 60 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 25,000 வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் 60 வயசுக்கு கீழே இருக்கீங்க, உங்கள் அப்பா 60 வயசுக்கு மேலே இருக்காரு, இப்போ 2 பேருக்கு எடுக்கிறீங்கன்னும் போது உங்கள் அப்பாவுக்கு ஒரு 50,000, உங்களுக்கு ஒரு 25,000. ஸோ 75,000 வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. செகண்ட் சினாரியோ, உங்களுக்கு 60 வயசு ஆகிடுச்சு, உங்கள் அப்பாவுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்காரு, 60 வயசு இருக்குங்க, 2 பேருக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னும் போது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து 1,00,000 கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளோட 80Dல கவர் ஆகுதுங்க. ஆக்சுவலாக ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். இது வந்து டெஃபினட்டாக அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 30-40 வயசில் இருக்கிறவங்க வந்து தி டோன்ட் டேக் இன்சூரன்ஸ். அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணுறாங்க. டிபெண்ட் பண்ணும்போது இந்த ஃபேமிலியோட ஃபுல் சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் ஆகிட்டு ஒரு 4-5 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் பீரியடில் இங்கேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் இருந்தவங்க மிடில் கிளாஸ்க்கு இல்லை லோவர் மிடில் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ திஸ் வீடியோ வில் டெஃபினெட்லி யூ வில் கெட் அட்லீஸ்ட் சம் 4-5 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ரிவீல் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் if you're not subscribed to this channel, please subscribe to this channel and thanks for watching. Dr. Senthil signing off.